நம்ம சேனல்ல நிறைய செலிபிரிட்டிஸை பற்றின அப்டேட்ஸ்லாம் பார்க்குறோம். அப்படிதான் இப்போ சூப்பர் சிங்கர் சரணை பற்றி தான் எல்லாரும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இவரை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் யாரெல்லாம் நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்க எல்லாரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிடுங்க. சூப்பர் சிங்கரை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 20 வருட காலமாக இந்த ஒரு ஷோவை ரன் பண்ணிட்டு வராங்க. அந்த ஷோக்கான வரவேற்பு இப்போ வரைக்கும் மக்கள் மத்தியில் ரொம்ப நல்லாவே இருக்குது. அதே மாதிரி தான் சரிகமபா. ஒரு பக்கம் சூப்பர் சிங்கர், இன்னொரு பக்கம் சரிகமபா. ஸோ ரெண்டுத்துக்கும் போட்டிகள் இருந்தாலும் நிறைய பேர் நல்ல டிஃப்ரெண்ட்டாக நிறைய டேலண்ட்ஸை காட்டிட்டு வராங்க. அதெல்லாம் பார்க்கும் போது என்னமா பாடுறாங்க, என்னமா ஆக்ட்லாம் பண்ணுறாங்க. ஸோ பாடுறது மட்டும் இல்லாமல் எக்ஸ்பிரஷனும் ரொம்ப நல்லா கொடுத்துட்டு வராங்க. ஆனால் இவர் பாடும் போது இவர் பாடுறாரா இல்லை சும்மா இருக்காரா அப்படின்னு தான் தோணும். ஏன்னா அந்த அளவுக்கு நின்ன இடத்துலயே மைக்கை பிடிச்சிட்டு மட்டும்தான் இருப்பார். எந்த ஒரு ஃபேஸ் ரியாக்ஷனும் காட்ட மாட்டார். ஆனால் நம்ம எல்லாரும் கண்ணை மூடி கேட்டோம்னா அப்படியே இசைஞானி இளையராஜா அவர்கள் வந்து பாடுற மாதிரி இருக்கும். ஆமாங்க, இவரை குட்டி இளையராஜா அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு இவருடைய வாய்ஸும் அப்படியே ஆப்டா இருக்கும். அவரை மாதிரி இமிட்டேட் பண்ணணும் அப்படின்ற எந்த ஒரு எண்ணமும் இவருக்கு கிடையாது. அப்படியே ஆட்டோமேட்டிக்கா வருதுன்னு தான் சொல்ல முடியும். அண்ட் இவருடைய பேசுற விதமா இருக்கட்டும், ரொம்பவே அந்த கிராமத்து பாணியில பேசுறாரு. அண்ட் நிறைய ஃபேன் ஃபாலோவர்ஸ் இவருக்கு வந்திருக்காங்க. சரண் அப்படின்ட்டு இருந்த இவருடைய நேம இளையராஜா அவர்களுடைய வாய்ஸ் மாதிரியே இருக்குன்றதுக்காக சரண் ராஜா அப்படின்ட்டு இளையராஜா அவர்கள் கிட்ட இருந்து ராஜாவை தூக்கி இவருடைய பேருக்கு பின்னாடி போட்டுட்டாங்க. ஸோ இதெல்லாம் சேர்ந்து ஜட்ஜஸ் தான் வச்சாங்க. இவருக்கு ஜட்ஜஸ் மத்தியில நல்ல வரவேற்பும் இருக்கு. நிறைய கமெண்ட்ஸை ஓப்பனாவே கொடுப்பாங்க. சரண் ராஜா ஒரு தஞ்சாவூர்ல இருக்க மன்னார்குடியில தான் பிறந்து வளர்ந்திருக்காரு. ஸ்கூல் எல்லாமே அங்கதான் முடிச்சிருக்காரு. இவர் வந்து காலேஜ் படிச்சுட்டு இருக்காரு. இவருக்கு சின்ன வயசுல இருந்து மக்களை என்டர்டைன்மெண்ட் பண்ணணும் அப்படின்ற ஆசை இருந்திருக்கு. பாட்டுனா இவருக்கு ரொம்ப உயிரம். எங்க பாடுறோம், எப்படி பாடுறோம் அதெல்லாம் பார்க்க மாட்டாராம். பாடணும், மக்களை என்டர்டைன்மெண்ட் பண்ணணும் அப்படின்ற எண்ணம் மட்டும் தான் இவருக்குள்ள இருந்திருக்கு. அதனாலதான் இவருடைய ஒன் ஆஃப் த பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸா இவரு வேஷம்லாம் போட்டு வந்து பாடியிருப்பாரு. ஸோ ஞான தங்கமே அப்படின்ற ஒரு பாடலை இவரு ரொம்ப அழகா பாடியிருப்பாரு. அந்த ஒரு சாங்கை பாடினதுக்கு அப்புறம் அவர் கொஞ்சம் எமோஷனல் ஆயிருப்பாரு. அப்போ அவர் சொல்லும் போதே நான் இந்த மாதிரி தான் வளர்ந்தேன், நான் வந்து மேடையில் ஏதாவது வந்து கிடைக்குமான்ட்டு ஆசைப்பட்டுட்டு இருப்பேன். எங்க ஊர் திருவிழால நான் என்ன பண்ணுவேன்னா எங்க வந்து மேளம் அடிச்சாலும் தாளம் போட்டாலும் மைக்கு கிடைச்சாலும் போய் பாட ஆரம்பிச்சிடுவேன். அதுவும் வேஷம் போட்டுலாம் கூட நான் பாடியிருக்கேன். அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ மக்களை வந்து என்டர்டைன் பண்றதையும் தாண்டி இந்த கலைகளை வளர்க்கணும்னு ஆசைப்பட்டேன். ஸோ ஊர் மக்களுக்கு மட்டும் இல்லாம எல்லா பக்கத்துலயும் இந்த கலைகளை என் மூலயமா நான் பரப்பணும்னு நினைச்சேன். அதனாலதான் நான் இப்ப அந்த விஷயத்தை திரும்ப இங்க போட்டிருக்கேன்ட்டு ரொம்ப கம்பீரமாவே சொல்லியிருப்பாரு. இவர் சொல்லும் போது நம்ம ஊர் பாட்டுக்காரன் அந்த படத்துல ஹீரோ வந்து பாடியே அசத்துவாரு, ஊர் ஊரா போவாரு. அண்ட் அதையும் தாண்டி கரகாட்டக்காரன் படத்துல அவருடைய மேக்கப்பா இருக்கட்டும், ராமராஜ் அவர்களுடைய அந்த ஒரு லுக்கா இருக்கட்டும், அவருடைய ரியாக்ஷனா இருக்கட்டும், ஃபேஷியல் எக்ஸ்பிரஷனா இருக்கட்டும், எல்லாமே டிஃப்ரெண்டா இருக்கும். அது இவரோட இந்த ஒரு பர்ஃபார்மன்ஸ்ல பார்க்க முடிஞ்சதுன்னே சொல்லலாம். அந்த திருவிழாவுடைய எஃபெக்டை வந்து சூப்பர் சிங்கர் திருவிழா மேடையாவே கொண்டு வந்துட்டாரு. உண்மையாலே அதை பாராட்டுக்குரிய விஷயம் தான். ஏன்னா இந்த மாதிரி மேக்கப் போட்டு 4 பேர் முன்னாடி பாடுறது ஆடுறதுலாம் சும்மா விஷயம் கிடையாது. அதுவும் இப்ப இருக்கிற ஜெனரேஷனை பொறுத்த வரைக்கும் போன்லயே உலகத்தை பார்த்துட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும் போது அழிஞ்சு வர இந்த கலாச்சாரத்தை பரப்பணும் அப்படின்ட்டு ஒரு சிலர் தான் வந்து மேல வராங்க. அதுல ஒரு நபர் தான் இவரா இருக்காரு. நிறைய நெகட்டிவிட்டியான கமெண்ட்ஸை வந்து ஸ்ப்ரெட் பண்ணிருக்காங்க. ரொம்ப தப்பாலாம் கூட பேசியிருக்காங்களாம் இவருடைய காது பட. ஆனா அது எதையுமே இவர் வந்து பெருசா எடுத்துக்க மாட்டாராம். ரொம்ப மனசு வலிக்குமா, ஏன் இப்படி பேசுறாங்க, நம்ம நான் தப்பா பண்ணோம், நல்லதானே பண்றோம் அப்படிலாம் கூட இவரு திங்க் பண்ணிருக்காராம். ஸோ இதை கூட அவர் அந்த மேடையில சொல்லி எமோஷனலா இருப்பாரு. உண்மையாலே வந்து இது போல சில பேர் தான் வந்து மேல வராங்க. அதுல ஒரு நபர் தான் இவரு. கண்டிப்பா இவரை வந்து மேல கொண்டு வரணும்ட்டு தான் அந்த ஜட்ஜஸும் ஆடியன்ஸும் இவரை வந்து ஊக்குவிச்சுட்டு வராங்க. என்ன தப்பு பண்ணாலுமே வந்து கரெக்டா ஓப்பனாவே ஸ்டேட்மெண்ட் கொடுப்பாங்க. அதுல குறிப்பா மிஷ்கின் அவர்களுடைய டெல்டா தமிழா இந்த ஒரு டீம்ல தான் இவர் இருக்காரு. இருந்தாலும் ரீசெண்டா இவர் பாடின ஓடக்கரை ஓரத்திலே இந்த ஒரு பாடலுக்கு நீ என்ன பாட்டு பாடுற அப்படிலாம் வந்து சாவு வீட்டுல பாடின மாதிரி இருக்கு, எதுக்கு வந்து இப்படிலாம் பாடுற, இப்படிலாம் வந்து நிறைய மைனஸான கமெண்ட்ஸ் தான் வந்தது. அதுவும் இல்லாம என் டீம்ல இருந்து நீ இப்படிலாம் பாடலாமா, உங்ககிட்ட நாங்க எந்த அளவுக்கு எக்ஸ்பெக்ட் பண்றோம், நீ என்ன இப்படி பாடிட்டே அப்படின்ட்டு வருத்தமா கூட சொல்லியிருப்பாரு. சங்கீதத்தை நீ படிக்காத, சங்கீதம் படிச்சவங்க கூட இவ்வளோ நல்லா பாடுவாங்களான்னு தெரியாது, ஆனா நீ அது எல்லாத்தையும் மிஞ்சுற வகையில ரொம்ப யதார்த்தமா நீ யாரையும் இமிட்டேட் பண்ணாம நீயாவே உன்னுடைய குரல்ல பாடுறது ரொம்ப நல்லா இருக்குட்டு மிஷ்கின் அவர்கள் வாழ்த்திருப்பாரு ஆரம்ப காலகட்டத்தில். இவருடைய நிறைய பெஸ்டான பர்ஃபார்மன்ஸ்ல குறிப்பா விஜயகாந்த் என்றென்றும் கேப்டன் அப்படின்ற ஒரு டைட்டிலோட
அந்த ஒரு எபிசோட்ல பாத்தீங்கன்னா அந்த வானத்தை போல மனம் படைச்ச மன்னவனே என்ற பாடலை இவர் பாடி அசத்திருப்பாரு. அதே நேரம் ஏழைகள் வாழ அந்த ஒரு பாடலை ரொம்ப எமோஷனலா அவர் பாடி பாக்குற எல்லாரையுமே வந்து கண்கலங்க வைக்கிற வகையில தான் அந்த ஒரு பாடலை பாடியிருப்பாரு. அது மூலமா ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் ஆனார்னே சொல்லலாம். இவருக்கு படத்துல பாடுறதுக்கான வாய்ப்பும் கிடைச்சிருக்கு. அதுவும் யார் கூட பாத்தீங்கன்னா தனுஷ் அவர்கள் கூடயா. கண்டிப்பா அவருக்கு இந்த ஒரு சூப்பர் சிங்கர் மூலமா நல்ல ஒரு எதிர்காலம் காத்துட்டு இருக்குன்னே சொல்லலாம். இவரு பாக்குறதுக்கு கிராமத்து பின்னணியில இருக்கிற மாதிரி இருந்தாலும் வெஸ்டர்னும் ரொம்ப நல்லாவே பாடுவாரு. குறிப்பா இந்த அஸ்கி வாய்ஸ்ல பாடுறதுல இவர் அச்சுக்கவே முடியாது. தவசீலி அவர்களுடைய தமிழ் சங்கத்தில் பாடாத கவிதை இந்த ஒரு பாடலுக்கு இவர் வந்து ஹம்மிங்லாம் பண்ணி சப்போர்ட் பண்ணியிருப்பாரு. உண்மையாலே நல்லா இருந்தது. அதை வந்து மாக்காப்பாவை பார்த்து பாடு, மிஸ்கின் சாரை பார்த்து பாடுனா இல்லை எனக்கு தவசீலியை பார்த்து பாடினாதான்ப்பா வரும் அப்படின்னு சொல்லி அங்கே காமெடியா சொல்லியிருப்பாரு. அண்ட் சீமான் அவர்கள் ஒரு ரவுண்ட்ல வந்திருப்பாரு. எந்த ரவுண்ட்னா நான் முத்துக்குமார் அவர்களுடைய ரவுண்ட்ல வந்திருப்பாரு. அப்போ பறவையே எங்கு இருக்கிறாய் இந்த ஒரு பாடலை உன்னோடு நானும் போகின்ற பாதை இது நீளாதோ அப்படின்ட்டு இந்த வரியை இவர் பாடும் போதே எல்லாருடைய கண்களும் கலங்கிருக்கும். அப்படிதான் சீமான் அவர்களுடைய கண்களும் கலங்கிருக்கும். அப்போ அவரு சொல்லியிருப்பாரு, உங்களை பார்க்கறதுக்கு என்ன மாதிரியே கிராமத்துல இருந்து வந்த மாதிரி இருக்கு, அடுத்த இளையராஜா அவர்கள் மாதிரி தெரியுறீங்க. ஏன்னா அவர் வந்து எந்த ஒரு எஃபர்ட்டும் போடாத மாதிரி பாடுவாரு. பாடுறதும் தெரியாது, பார்க்கறதும் தெரியாது, அந்த மாதிரி தான் இருக்கும். ஆனா நிறைய பேர் வந்து இந்த முகம் சுழிச்சு கையாட்டி காலாட்டி டான்ஸ் ஆடி எல்லாம் பண்ணாலும் அந்த பாடல் நினைச்ச மாதிரி வராது. ஒருத்தவங்களை இமிட்டேட் பண்ற மாதிரி கூட இருக்கும். ஆனா நீங்க பாடுறதே தெரியலப்பா, சும்மா நின்றுட்டு இருக்கீங்க மைக்க பிடிச்சிட்டு அப்படிதான் தெரியுது. ஆனா அப்படியே பார்த்தா இளையராஜா சார் பாடுற மாதிரி இருக்குன்ட்டு ரொம்ப வந்து இவர் அப்ரிஷியேட் பண்ணியிருப்பாரு. இவருடைய ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல நான் ஏரிக்கரை இந்த ஒரு பாடலை இவர் பாடும் போதே எல்லாரும் அப்பாடா என்ன இவர் இளையராஜா மாதிரி பாடுறாரு அப்படின்ட்டுலாம் கூட கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அது இவருடைய ஓன் வாய்ஸ் தான். மற்றபடி இவர் வந்து யாரும் இமிட்டேட்லாம் பண்ணல. இவருக்கு மக்களை என்டர்டைன்மெண்ட் பண்ணணும், அவருடைய கலையை நாலு பக்கமும் பரப்பணும், இதுதான் அவருடைய எய்மா இருக்கு. ஸோ இவர் வந்து அடுத்தடுத்து படிக்கிறதுக்கும் இந்த ஒரு கலை வந்து நல்லாவே வந்து உதவி செய்யும் அப்படின்னே சொல்லலாம். இந்த அளவுக்கு இவர் வந்திருக்காருன்னா ரொம்ப ஈஸியாலாம் வரல. நிறைய அவமானங்கள், வலி, வேதனை, கஷ்டம் இது எல்லாத்தையுமே கடந்து தான் வந்திருக்காரு. அதுவும் இந்த சின்ன வயசுல. இதுக்கப்புறம் இவர் வாழ போற வாழ்க்கை பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரா இருக்கும்ட்டு நம்மளுடைய சினி சமூகத்தின் வாயிலாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளலாம். இவர் இந்த சீசனுடைய டைட்டில் வின் பண்ணுவாருன்ட்டு நிறைய பேர் சொல்றாங்க. அந்த வகையில் நீங்க இவர் இந்த சீசனுடைய டைட்டில் வின்னர் ஆவாரு அப்படின்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ்ல ரெட் ஆர்டினோட டைட்டில் வின்னர் அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து அடுத்து யாருடைய பயோகிராஃபி வேணும்னு நினைக்கிறீங்களோ அதையும் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனையும் மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க.